ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுபாகிரி சேனல். நம்ம வந்து இப்போ செகண்ட் ஹேண்ட் கார்லாம் வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும். வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் ஹேண்டா ஃபர்ஸ்ட் ஹேண்டு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதனால நம்ம செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்கறதுக்காக வேண்டி ஒடிசால வந்து ஜார்சுகுடால கார் பார்லர் அப்படின்ற ஷோரூம்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 4, 5 கார் இருக்கு. அத உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க எந்த கார் வாங்கலாம்னு. கிரெட்டா இருக்கு, ஹூண்டாயில நம்ம வெனியூ இருக்கு, ஹோண்டால வந்து WRV இருக்கு, அப்புறம் மாருதில வந்து எர்டிகா இருக்கு. இந்த கார்கள்ல எது வாங்கலாம் நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்த்தது வந்து இந்த கிரெட்டா எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் மாடல் 2019 டிசம்பர் 20 2019 மாடல் வந்து ஃபிட்னஸ் வந்து 30, 33 வரைக்கும் போகும். 80,000 கிலோமீட்டர் இருக்கு. பெட்ரோல் சிங்கிள் ஓனரு. 8.6 லேக் சொல்றாங்க. ஆனா இது நெகோஷியபிள் ஆகும் அப்படின்ட்டு கார் பார்லர்ல நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்னாங்க. வெளிய மட்டும் தான் பார்த்துருக்கேன். உள்ள கூட இன்னும் பார்க்கல. அதே மாரி செகண்ட் ஹேண்ட் கார் எப்படி வாங்கணும் அப்படின்ற ஐடியாவும் இருக்கணும்ன்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கார் நீங்க அந்த வீடியோ பார்க்கணும்னா நீங்க லிங்க்ல இருக்கு குடுக்குறேன், வேணா பார்த்துக்கங்க. இது வந்து தான் ஓவராலா வெளிய மட்டும் எடுத்தேன். அந்த வீடியோ மட்டும் தான் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். நான் வந்து உங்களுக்கு சஜஷன் கேட்கறதுக்காக வேண்டி தான். இதுல வந்து மாருதி இருக்கு, ஹூண்டாய் இருக்கு, ஹோண்டா இருக்கு. இந்த மாரி எல்லா பிராண்டோட காரும் இருக்கு. நீங்க எந்த பிராண்ட் வாங்குனா நல்லது அப்படின்ட்டு உங்கள்ட்ட சஜஷன் கேட்கறதுக்காண்டி இந்த வீடியோ சின்ன வீடியோ அப்லோட் பண்றேன். நீங்க ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சஜெஸ்ட் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. எந்த கார் வாங்கலாம்னு செகண்ட் ஹேண்ட்ல. இது வந்து நம்ம ஹோண்டா WRV. இதுவும் சிங்கிள் ஓனர் தான். அதாவது 2019 மாடல் தான். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்காத கலரு. அதுதான் நிப்பாட்டிட்டாங்க. ஆனா ஹோண்டால எல்லா வெஹிக்கிளும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹோண்டா சிட்டில அ எந்த வண்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். அமேஸா இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கலர் பிடிக்காதனால ஆனா காடி அதாவது வெளிப்பக்கத்துல பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. டென்டோ, ஸ்க்ராட்சோ எதுவுமே இல்ல. நான் பார்த்த அந்த 2, 3 கார்லயுமே. ஆனா வெளியில மட்டும் லைட்டா ஸ்க்ராச்சஸ் இருக்கு. இந்த கார்ல மட்டும் அந்த கிளாஸ்ல, சைடுல முன்னாடி மட்டும். அந்த பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். இந்த சைடுல பாருங்க ஸ்க்ராச்சஸ் இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள கூடி இன்னும் செக் பண்ணல. அத செக் பண்ணிட்டு, டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு அப்புறம் தான் தெளிவா தான் நான் பாருங்க கிளாஸ்ல, சைடுலலாம் நெறைய அடி விழுந்துருக்கு. வெனிய வந்து இத பார்த்தோனே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா கிரெட்டால வந்து மெயினா வந்து டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு செக் பண்ணுவேன்னு நெனைக்கிறேன். செக் பண்ணிட்டு தான் பார்ப்பேன். ஆனா மேக்ஸிமம் நான் செகண்ட் ஹேண்ட் கார இந்த மாரி தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து வாங்கணும்னு ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன். அத தான் நான் சூஸ் பண்ணுவேன். இருந்தாலும் டெஸ்ட் டிரைவ் பண்ண போறேன். இந்த பிராண்டுகள்ல மாருதியா, ஹூண்டாயா, ஹோண்டாவா? அதுன்னு மட்டும் நீங்க மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மாருதி சுசுகி எர்டிகா வந்து 7 சீட்ல செமையான காரு. நம்ம ஏற்கனவே நெறைய ரிவ்யூ வீடியோலாம் போட்டிருக்கோம். 2023 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான். இப்ப தான் ரீசென்ட்டா ZXi பிளஸ் மாடலு செமையான வண்டி. ஆனா பிரைஸ் பார்த்தீங்கன்னா 10,5 11 லட்சம் ரூவா சொல்றாங்க. அதுக்கு நீங்க புது வண்டியா வாங்கிடலாம்னு என்னோட திங்கிங். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வண்டி உள்ளுக்குள்ளலாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே இவ்வளோ பிரைஸ்க்கு ஒர்த்தா அப்டின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒர்த் மாரி தெரியல. ஆனா எனக்கு இவ்வளோ வண்டி பார்த்ததுல எனக்கு ஒர்த்தா தெரிஞ்சது கிரெட்டா. நீங்க ப்ளீஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கொஞ்சம் சஜஷன் குடுங்க. ஆ கிரெட்டால நான் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன், வாங்குவேன். நீங்க சொல்லுங்க எது ஒர்த்துன்ட்டு. அடுத்து இந்த வண்டிய நான் சொல்ல மறந்துட்டேங்க. இந்த வண்டிலாம் நம்ம ஆடி Q3 இதெல்லாம் கனவுல கூட நெனச்சு பார்க்க முடியாது நான்லாம். ஏதோ உங்க சப்போர்ட் இருந்தா வாங்கலாம் இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான். செகண்ட் ஓனரு. 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கு, டீசல் வெஹிக்கிளு. இத வாங்கலாமா வேணாமான்னு நீங்களே பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் மெயின்டெயின் பண்ண முடியாது நம்மளாலலாம். அதான் ஒரு மைனஸ் பாயிண்ட். அதே மாரி செகண்ட் ஓனர் 1,00,000 கிலோமீட்டருக்கு மேல ஓட்டிட்டாங்க. இதுக்கு மேல நம்ம வாங்கணுமா? அப்படின்ற திங்கிங்கே இருக்கு. ஏன்னா 10 வருஷம் ஆயிருச்சு. 2015 மாடல் இது. 2015 ஆனா பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 தான் சொல்றாங்க. அதனால எனக்கு டவுட் வருது. பிரைஸும் இவ்வளோ லெஸ்ஸா இருக்கு அப்படின்ட்டு. இந்த 4, 5 கார்கள்ல அதாவது ஹோண்டா WRV, ஹூண்டாய் வென்யூ, ஹூண்டாய்ல கிரெட்டா, மாருதில எர்டிகா, அ ஆடில Q3 மாடல் 2015 பார்த்தீங்கன்னா, 1,00,000 கிலோமீட்டர் ஓட்டிய செகண்ட் ஓனர் 8,00,000 ரூவா தான் கிளைம் பண்றாங்க. எது பெஸ்ட்டுன்னு நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். ஏன்னா ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. ஆனா நான் மெயினா போறது அதாவது கிரெட்டா தாங்க. நான் ஏற்கனவே உங்கட்ட சொன்னேன் பார்த்தீங்களா? அத தான் டெஸ்ட் டிரைவ் பண்ணிட்டு மேக்ஸிமம் வாங்குனா உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். ப்ளீஸ் எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய் பாய்.